இப்போ பிரபாகரனுக்கு நான் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். பிரபாகரன், உங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்விடேஷனுக்கு உங்க சைட்ல இருக்கிற பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இவ்வளோ நேரம் உள்ளதா இருந்தேன், ஜஸ்ட் எடுக்க போற டயத்துல லீவ் ஆயிடுச்சு. ஓகே, சரவணன் சார் சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி வந்து மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் உள்ள வரவங்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டீம் வந்து எப்பவுமே என்ன சொல்றேன்னா அப்டேட்டடா அந்த டயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறதுனால தான் நம்ம டீமோட growth வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படிங்கறத இப்போ ஐடியாஸா கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போ பண்றவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த டயத்துல நம்ம எப்படி ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படிங்கறத அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம டீமோட growth வந்து சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வெஸ்டிஜின் தெரியாத பர்சன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. வெஸ்டிஜ் தெரியாத அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா நிறைய பேர் ஜாயின் பண்றவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தெரியும் எடுத்தோடனே வந்து இது என்ன பிசினஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இது உடனே வெஸ்டிஜான் அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வெஸ்டிஜான் கேட்கறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ உடனே இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அது இதுன்னு கேட்கும்போது அப்போ எந்தெந்த டயத்துல அந்த பர்சன்ஸ் பண்ணக்கூடிய அப்ரோச்ன்றது மாறிட்டே இருக்கு இல்லையா? ஸோ பழைய அப்ப பண்ண அப்ரோச் இப்ப பண்ணிட்டு இருந்தா ஆகாது. அது மாதிரி இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து எடுத்த உடனே வெஸ்டிஜ் நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும் போதே வந்து ஆன்லைன்ல மீட்டிங் பார்க்கணும்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வெஸ்டிஜான்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ரைட், அந்த பிரச்சனை தான் எல்லாரும் ஃபேஸ் பண்றீங்க. மோஸ்ட்லி அதுக்கு சொல்யூஷன் நான் லாஸ்டா கூட சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நிறைய பேருக்கு இருக்காங்க, நியூவா சொல்லிடுறேன். ஸோ வெஸ்டிஜான்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே முதல்ல நீங்க ஆஃப்லைன்ல உங்களுக்கு இது வெஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து முன்னாடி ஆன்லைன்ல பண்ணிருக்கீங்களா ஆஃப்லைன்ல பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு எதை பத்தி தெரியும் அப்படின்றத நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்லைன்ல நான் ஆஃப்லைன்ல பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து நான் மீட்டிங் பார்த்திருந்தேன், நேர்ல கூட்டிட்டு போய் என்ன உட்கார வச்சு பார்க்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தாராளமா நம்ம சொல்லலாம், இல்ல சார் அதெல்லாம் ஆன்லைனா மாறிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இப்போ வந்து வீட்ல இருந்தே ஸ்மார்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிட்டு இருந்துச்சு. நீங்க வந்து பழைய விஷயத்தை பத்தி நீங்க வந்து நினைச்சுக்க வேண்டாம். 100% ஆன்லைனா டிஜிட்டல் தான் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பிசினஸா நினைச்சு நீங்க இந்த மீட்டிங்கை பார்க்கலாம். எல்லாமே கான்செப்ட் மாறிடுச்சு, பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் வந்து ரொம்ப வந்து இப்ப நியூவா வந்தக்கூடிய பிளான்லாம் வந்து ஈஸியா நியூவா வரக்கூடிய நியூ பர்சன்ஸ் வந்து இன்கம் பண்ணக்கூடிய வகையில வந்து பிசினஸ் பிளான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து நியூ பிளான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெஸ்டிஜ்ன்றதே மறந்துட்டு புதுசா வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ் அப்படின்றத மட்டும் பேர்ல நினைப்பிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இதை பத்தின என்ன மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள வந்து பாக்கலாம். சரிங்களா? இல்ல நான் வந்து ஆஃப்லைன்ல எல்லாம் பண்ணல, நான் ஆன்லைன்ல தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அப்ப எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க? அப்போ ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணி பார்த்து 1.5 இயர்ஸ்க்குள்ள பார்த்திருப்பாங்க. ரைட்டா? அப்ப அவங்க என்ன சொல்ல போறாங்க, நான் ஆன்லைன்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஜூம் அப்ளிகேஷன்ல மீட்டிங் பார்த்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ யாரோட டீம் மீட்டிங்கை நீங்க பாத்தீங்க அப்படின்றத பத்தி நீங்க கேட்கலாம். ஏன்னா சிலர் வந்து எல்லாருமே வந்து சரவணன் சார் வந்து ஜூம்ல மீட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் கூட நிறைய குட்டி குட்டி டீம் மீட்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, புதுசா வந்து மீட்டிங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜூம் அப்ளிகேஷன்ல நானும் சொல்ல போறேன், வீட்ல இருந்தே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 4 பிரசன்டேஷன் கூட இல்ல, 4 பேஜ் கூட இல்ல, கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இது மாதிரி ஜூம்ல சொல்றேன்னு சொல்லி கூப்பிட்டு ஜூம் மீட்டிங் குள்ள கூப்பிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மீட்டிங்லாம் வந்து எடுக்கிறாங்க. அதுல ஒன்றும் கிளாரிட்டியே கொடுக்கறது இல்ல. சும்மா ஏதோ வெஸ்டிஜா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சில கிளாரிட்டி கொடுக்காம விட்டுட்டு இருக்காங்க. வெளியே சில டீம்ஸ் சொல்லலாம், எல்லாருமே அப்படி இல்ல, சில டீம்ஸ்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, ஒரு கிளாரிட்டி இல்ல, ஒரு ராயல் இன்கம் பத்தி சொல்றது இல்ல, நிறைய விஷயத்தை பத்தி மிஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், சார் நீங்க ஏதோ ஒரு டீம் மீட்டிங் பார்த்தேன்னு சொல்றீங்க, அது யாரோ ஒரு பேர் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ராயல் இன்கம் பத்தி எல்லாம் சொன்னாங்களா சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் 2 வார்த்தை கேட்கலாம். அப்படியே அதை பத்தி எதுவும் சொல்லலையா, தலைமுறைக்கு வர இன்கம் பத்தி எதுவும் சொல்லலையா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல பாருங்க சார் ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் நீங்க புரிஞ்சுக்கல. என் டீம்லயே வந்து கூட நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளி டீம் மீட்டிங்ஸ் நான் பார்த்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, பட் அந்த அளவுக்கு தெளிவா எனக்கு வந்து சொல்லல, பட் இந்த டீம் மீட்டிங்ல எனக்கு இந்த அளவுக்கு தெளிவா சொன்னதுனால தான் நான் வந்து உள்ள வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, சோ நம்ம டீம்ல வந்து ஃபுல் ட்ரைனிங் A to Z நமக்கு வந்து பிளான்ல இருந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபுல் கிளாரிபிகேஷன் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து கிளியரா புரிஞ்சுக்காதனால தான் உங்களுக்கு இது கஷ்டம்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்காம இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மீட்டிங்கை நான் ஃபுல்லா பார்த்துட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த அளவுக்கு கிளியரா சொல்லியிருந்தா நான் அப்பவே பண்ணிருப்பேன்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், நீங்க வந்து ஃபுல்லா ஒரு முறை மீட்டிங்கை ஃபுல்லா பாருங்க அப்படின்றத சொல்லுங்க. இல்ல நான் வந்து சரவணன் சார் மீட்டிங்கை தான் பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னாடி எனக்கு வெஸ்டிஜ் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேளுங்க. சரவணன் சார் மீட்டிங்கை பார்த்திருப்பாங்க,
பட் ஃபுல்லா பார்த்துருக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ சரவணன் சார் ஆரம்பிக்கும் போதே இப்போ வரக்கூடிய வருமானத்தை கொண்டு கனவை பூர்த்தி செய்ய முடியுமான்ற போது லெஃப்ட் ஆயிருப்பாங்க. எல்லாம் வந்து இந்த கம்பெனி பேர் வந்து வெஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோன்னு லெஃப்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்க்குற பர்சன்ஸ்க்கு தானே வந்து தெளிவா நம்ம பிசினஸ் புரிய வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். ஸோ ஃபுல்லா பாத்தீங்களான்னு கேட்டா இல்ல கொஞ்சம் அப்ப பாதி பார்த்தேன், அதோட ஃபோன் வந்துருச்சு, அதோட போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதி அறகுறை அவேர்னஸ் வந்து இருந்துகிட்டு அதனாலதான் வந்து அவங்க சரியா வந்து புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து வெஸ்டிஜான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இன்னும் சிலவர் பாத்தீங்கன்னா மீட்டிங்கே பார்த்திருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இது மாதிரி பிசினஸ் வந்து நான் ஆன்லைன்ல வந்து ஜாப் அப்ளை பண்ணேன். ஜாபுக்குன்னு போட்டா எங்க பார்த்தாலும் ஜாப்னு நான் சர்ச் பண்ணி உள்ள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மீட்டிங் பார்க்க சொன்னாங்க. உடனே வெஸ்டிஜ்னு சொன்னாங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் முழுசா பார்த்திருக்க மாட்டாரு, கரெக்ட்டுங்களா? முழுசா பார்க்காம போய் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எங்க தேடினாலும் இந்த இதுதான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அத வந்து கேட்டுக்கிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு, ஓ ஆன்லைன்ல மீட்டிங் பார்க்க சொன்னா வெஸ்டிஜ் தான் அப்படின்ற விஷயம் மட்டும் இவர் மைண்ட்ல வந்திருக்கும். உடனே இது வெஸ்டிஜா அப்படின்னு சொல்லி கேட்பாரு, ரைட்? ஆனா இது வெஸ்டிஜ் மீட்டிங்கே பார்த்திருக்க மாட்டாரு, பேர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? அந்த மாதிரி வந்து நீங்க மீட்டிங் பார்த்திருக்கீங்களான்னு முதல்ல கேளுங்க. மீட்டிங்கே பார்க்காத ஆட்களே இன்னும் வெஸ்டிஜான்னு கேட்டுட்டு இருக்காங்க. வெஸ்டிஜ்னா என்னன்றது தெரியாது, எல்லாருக்கும் தான் தெரியும். BMW கம்பெனி தெரியும், எனக்கு கூட தான் BMW தெரியும். ஸோ BMW பத்தி கம்பெனி ப்ராசஸ் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சும்மா வெஸ்டிஜ்ன்ற பேர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கணும், விற்கணும், சேல்ஸ் பண்ற மாதிரி சிலர் நினைச்சுக்கிட்டு அதை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல, மாறி போச்சு சார், ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம், ஸ்மார்ட்டா இங்க வந்து யாரும் கட்டப்பை தூக்கிட்டு விக்கல, சேல்ஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக 100% டிஜிட்டலா செல்போன் மூலம் பண்ணக்கூடிய வாய்ப்பா மாறி போச்சுன்னு சொல்றதுக்காக தான் நம்ம பார்க்க சொல்றோம். ஸோ அதை வந்து பார்க்காம அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, சார் வந்து நீங்க இப்போ வெஸ்டிஜா அப்படின்னா நீங்க தெரிஞ்சதா சொல்றீங்க சார் அப்படின்னு சொல்லி, ஸோ நீங்க பாத்தீங்களான்னு கேளுங்க. பார்க்கலாம்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்ம நீங்க பார்க்காம நீங்க எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க சார். ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அது பிடிக்காம போயிருந்துக்கலாம். பட் இவர் மேபி மீட்டிங் ஃபுல்லா பார்த்திருந்தார் அப்படின்னா அவர் அதை ஜாயின் பண்ணி வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ ஃப்ரெண்டு சொல்றதை கேட்டு இவர் வந்து பண்ணாம போயிடுறாரு. அண்ட் வந்து மீட்டிங் நிறைய பேர் வந்து யாருன்னா மீட்டிங் உள்ள வர இப்போ வெஸ்டிஜா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா? ஸோ பார்த்துட்டேன், மீட்டிங்கும் பார்த்துட்டேன், எனக்கு பத்தி தெரியும், பட் எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெஸ்டிஜான்னு கேட்கறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஐடியா வந்து பண்ணலாம். என்னன்னா சார் வெஸ்டிஜா அப்படின்னு அது கேட்கறாங்க அப்படின்னா, என்ன சார் அது வெஸ்டிஜா? வெஸ்டிஜ்னா என்ன சார்? அது எனக்கு அதை பத்தி தெரியல. சோ நீங்க அந்த கம்பெனி பத்தி நானும் கேள்விப்பட்டு எனக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சா கூட எனக்கு சொல்றீங்களா? எனக்கு தெரியல. சோ அது என்னன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க தெரியாத மாதிரி வேணா அவங்கள்ட்ட வந்து அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கேட்கலாம். வெஸ்டிஜ் கம்பெனியா சார்? அது ஒரு சும்மா ப்ராடக்ட் வாங்க சொல்லுவாங்க சார், உள்ள போனா பொருள் வாங்க சொல்லுவாங்க சார், அப்புறம் வந்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க சார், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சார் ஆமா சார், நீங்க வேணா நீங்க கூட அவங்க கூட சேர்ந்து வேணா வந்து கம்பெனி கொடுத்து ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தை, ஆமா சார் பொருள் எல்லாம் விற்கிறதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது இல்லையா, கஷ்டப்படலாம். ஆமா சார் விற்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் வந்து அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் பண்ண முடியாது நம்மளால. ஆமா சார் அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த நம்ம ஆன்லைன்ல பண்ணக்கூடிய பிசினஸ்ல அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் பண்றது இல்ல, விற்கிறதும் பண்றது இல்ல, வீட்டுல இருந்தே ஸ்மார்ட்டா பண்றதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து சரியா புரிஞ்சுக்கலன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த விஷயத்தை வந்து பேச வச்சு சம்திங் உங்களுக்கு புரியுதுங்களா? விஷயத்தை வந்து எலாபரேட் பண்ணணும். அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து வெஸ்டிஜான்னு கேட்டாங்க அப்படின்னா அதை எலாபரேட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கேட்டு எலாபரேட் பண்ணலாம். இல்ல வந்து உங்களுக்கு அதை பத்தி என்ன சார் தெரிஞ்சிருக்கு, எதனா வந்து அது எப்படி சார் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டு நம்ம அப்படி விஷயத்தை எலாபரேட் பண்ணலாம். அடுத்து அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச்சுவார்த்தையை கொண்டு போகும்போது அதுக்காக ரொம்ப உனக்கு என்ன தெரியும் வெஸ்டிஜை பத்தி, அதுவாச்சா இதுவாச்சா, நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம், கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல விஷயம். நம்மள போலதான் அவங்கள, நம்ம மட்டும் என்ன அவ்வளவு நியாயமாவா இருந்தோம்? நம்ம எத்தனை முறை போனை வந்து ரிஜெக்ட் பண்ணோம், நம்ம எத்தனை முறை காலை கட் பண்ணோம், நம்ம எத்தனை முறை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது பண்ணோம். அண்ட் வந்து அதாவது மீட்டிங் பார்க்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கலாம். என்னெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்கு சரவணன் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு தெரியும், ரைட்டா? சோ அது பழைய கதை, ரைட்டா? அந்த மாதிரி நம்ம பார்க்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்ளைன் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் வந்து புதுசா வர்றவங்களுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, ரைட்டா? அண்ட் இது வந்து சரி ஓகே பார்க்க வைக்கிறீங்க, மீட்டிங் பார்க்க வச்சு அவங்களுக்கு பிடிச்சி போயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க கால் பண்ணி அவங்களுக்கு வந்து பேசணும். இன்கேஸ் பிடிச்சிருக்கு, இப்போ வந்து மீட்டிங் பார்க்க வைக்கிறீங்க, அவங்க வந்து அதுவா இதுவான்னு கேட்கறாங்க, சார் நான் வந்து இத்தனை பேரை பார்க்க வச்சேன், இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்லாம் சொல்றீங்க. ரிஜெக்ஷன் பண்ணதுக்கு நம்ம தப்பு இல்ல, நம்ம காரணம் கிடையாது, ரைட்டா? ஒரு 10ல வந்து 8 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 7 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தப்பு கிடையாது, நம்ம காரணம் கிடையாது. அவர் வந்து ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ பேசியிருப்பாரு, இல்ல எதனா சதுரங்க வேட்ட படத்தை பார்த்திருப்பாரு, இல்ல வந்து யார்கிட்டனா பணத்தை இழந்த ஃப்ரெண்டை பார்த்து அழுதுருப்பாரு, இல்ல வந்து ஏதாவது ஒரு சம்திங் விஷயம் நடந்திருக்கும், இல்ல அவங்க ஃபேமிலியில நெட்வொர்க் பிசினஸ் பண்ணி ரொம்ப வந்து அலைஞ்சு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான நாட்கள். சில பேர் டைம் பாஸ் பண்றதுக்கு வருவாங்க, உங்க டயத்துக்கு எடுக்கிறதுக்கு வருவாங்க, ஃப்ரீயா இருக்கும், எதனா வந்து ஜாபா இருந்தா சரி ஃப்ரெண்டு கூட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஜாலியா எல்லாம் போனை போட்டு வந்து ஒர்க்கை பத்தி விசாரிப்பாங்க, ரைட்டா? அந்த மாதிரி கேட்டகரி பர்சன்ஸ் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அந்த 90% ஆட்கள், 80% ஆட்கள் வேஸ்டா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றதுதான் வராங்க. மிச்சம் ஒரு 10% ஆட்கள் இது எனக்கு என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட வருவாங்க.
என்னவோ ஏதோ சரி என்னன்னு கேட்போமே அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட வருவாங்க. அவங்க தான் நமக்கு நமக்கு டீம் மெம்பர் ரைட்டா? அவங்க வந்து என்னன்னு கேட்கறாங்கல்ல, எனக்கு சொல்லிக் குடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்கல்ல, நம்ம அவங்க தான் நமக்கு அவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக் குடுக்கணும். சோ வந்து வர்ற ஆட்கள் அந்த 80 பேர் 80 8 ஆள் போனாங்கன்றது பிரச்சனை இல்ல. மிச்சம் 2 ஆள் வந்து கேட்டாங்க தெரியுமா? அந்த 20% ஆஃப் ஆட்கள் ஏன் வந்து உங்க திரும்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது என்னன்னு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சரியா புரிய வைக்கலையா? அதுதான் உங்க தப்பு. புரியுதுங்களா? சோ 80% ஆஃப் த மெம்பர்ஸ் வெளிய போனாங்கன்றது நம்ம தப்பு இல்ல. அது இன்னும் 80% இல்ல. 90% விதவிதமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டு வந்ததுக்கு அப்புறமும் தெளிவா சொல்லி புரிய வைக்கல அப்படின்னா, அது 100% நம்மளோட தப்பு மட்டும் தான். சோ அவங்க வரவங்களுக்கு நீங்க தெளிவா சொல்லிக் குடுக்க தெரியல. என்னன்னு சொல்லல? உள்ள வந்து கேட்கறாங்க. எப்படி பண்ணணும்? இந்த பிசினஸ் வந்து என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. நீங்களும் வந்து அப்படியே என்னென்னவோ பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், 2 மணி நேரம் மீட்டிங் பார்க்கணும், அத பண்ணணும், இத பண்ணணும் எல்லாமே விழுந்து 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 பேசுறீங்க. பேசுறீங்க. பேசினதுக்கு அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா அடுத்த தடவ ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க? இல்ல சார் எடுக்க மாட்டேன்றாங்க. நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஏன் விட்டுடுறீங்க ரைட்டு. அடுத்த ஆள்கிட்ட திரும்ப பேசுறீங்க. அவர் எடுக்கலையா? நான் கடின உழைப்பு போடுவேன். நான் தொடர்ந்து வொர்க் பண்ணுவேன். திரும்ப 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 உழைச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணணும்? திரும்ப 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 உழைக்கணுமா? அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னா, ஏன் அவங்க ஃபோன் எடுக்காம போனாங்கன்ற விஷயத்த அனலைஸ் பண்ணணும். ஏன் ஃபோன் எடுக்காம போனாங்க? சோ ஒரு ஸ்டூடண்ட் ஏன் ஃபோன் எடுக்காம போறாரு? ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது நல்லா இன்ட்ரஸ்டடா தான் வந்தாரு. ஆனா ஏன் ஃபோன் எடுக்காம போனாரு? போய் பேசிட்டாரு. போய் ஃப்ரெண்ட் கிட்ட பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட, "டேய் நான் ஒரு வெஸ்டிஜ்ன்னு ஒரு கம்பெனில சேர்ந்திருக்கேன்டா. ஒரு பிளான் கார் வாங்கலாம்டா, வீடு வாங்கலாம்டா, அ இது பண்ணலாம்டா, அத பண்ணலாம்டா. அப்படி ஒரு பெரிய கம்பெனிடா, பெரிய டீம்டா, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டீம்டா" போய் பேசியிருப்பாரு. "டேய் உன்ன வந்து ஏமாத்திட்டாங்கடா, அசிங்கப்படுத்திட்டாங்கடா, பொருள வாங்க வச்சு உன்ன ஏமாத்திருவாங்கடா. அதுவா, இதுவான்னு" சொல்லி அவர் ஃப்ரெண்ட் வந்து உடனடியா அவர்கிட்ட சொல்லிடுவாரு. உடனே போய் ஸ்டேட்டஸ் வச்சுருவாரு. உடனே போய் இது என்னன்னு சொல்றது? என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அத பிரபலப்படுத்தணும் எல்லாம் பண்ணி விட்டுருவாரு. ரைட்டா? அப்ப வந்த உடனே அவர்கிட்ட என்ன சொல்லணும்? நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது. யார்கிட்டயும் போய் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட நீங்க இன்னும் வெஸ்டிஜ பத்தி, கம்பெனிய பத்தி, பிளான பத்தி, ப்ராடக்ட் பத்தி, பிசினஸ் பத்தி, இன்கம் பத்தி, கால்குலேஷன் பத்தி, வொர்க் ப்ராசஸ் பத்தி எதையுமே தெரிஞ்சுக்காம நீங்க போய் யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா நீங்க சொல்லணும். அண்ட் வந்து பேசுற பெர்சன் வந்து டிசிஷன் மேக்கர் அவர் தானான்னு பார்த்து பேசுங்க. சும்மா வராரு, நீங்க பாட்டுக்கு கன்னாபின்னான்னு பேசி விட்டுறீங்க. அப்புறம் ஃபுல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம், எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்றேங்கன்ட்டு வச்சுருவாங்க. இல்ல வந்து எங்க அப்பாட்ட கேட்டு நான் சொல்றேன்ப்பான்னு சொல்லி அந்த ஸ்டூடண்ட் வந்து வச்சுடுறாரு. சோ இல்ல ஒரு ஜென்ஸா இருந்தா கூட எங்க வைஃப் கிட்ட கேட்டு சொல்றேங்கன்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. ரைட்டா? அப்ப டிசிஷன் மேக்கர் யாரு? அத கேட்கணும் நீங்க. உள்ள வந்த உடனே நீங்க வந்து இந்த இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டிசிஷன் மேக்கர் யாரு அப்படின்றது நீங்க யார்ட்டனா பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்ற விஷயத்த கேட்கணும். முதல்ல வந்து ஸ்டூடண்ட் வராங்க அப்படின்னா, உனக்கு பிசினஸ் பண்றதுக்கு வீட்ல பெர்மிஷன் குடுத்துருக்காங்களா? படிக்கிற வேலைய பார்ப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வீட்ல திட்டிட்டு இருக்காங்க. அப்பா திட்டிட்டு இருக்காங்க. அவர் பண்றாரு சேட்டை. வீட்ல எல்லா சேட்டையும் பண்ணியிருப்பாரு. இப்ப வந்து திடீர்னு ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னு அவர் போய் உண்மையாவே சீரியஸா, சின்சியரா, டெடிகேட்டடா போய் அம்மா கிட்ட போய் பேசினா கூட, படிக்கிற வேலைய பார்ப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க நீங்க எதனா பேசுறதா கூட அவருக்கு ஃபோன் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட் பண்ணி ரிஜெக்ட் பண்ற ஒரு விஷயங்கள் அங்க வீட்ல நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க? ஒரு வைஃப் கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லும்போது, தெளிவா கன்வே பண்ணும்போது என்ன பண்றாங்க? என்னங்க பிளானுங்க, ப்ராடக்ட்டுங்க, பொருள் வாங்கிக்கலாங்களா வீட்டுக்கு? அதுல கார் வாங்கலாங்க, வீடு வாங்கலாங்கிற அப்படின்ற மாரி போய் எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்க அப்படின்னா, எப்படி வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்குவாரு? ஏதோ ஏமாத்திட்டு போறாங்க. ஒய்ஃப்க்கு வந்து தெரியாம யாரோ வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கால் முதல்ல அந்த நம்பர முதல்ல பிளாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுவாரு அவரு. சரி இவங்களும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்கன்றதுக்காக பிளாக் பண்றாங்க. ஆனா இவங்க நல்லா தேடி இருப்பாங்க. எல்லா டவுட்டும் கேட்டு, தெரிஞ்சு நம்மள்கிட்ட எல்லா கேள்விகளும் கேட்டு அனலைஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அங்க அப்ரோச்சிங் டிசிஷன் மேக்கர் அவங்க இல்ல அப்படிங்கிறப்போ, அப்ப என்ன சொல்லணும்? டிசிஷன் மேக்கர் நீங்களா? யாருன்றத கேட்டுட்டு, அவங்கள ஒரு தடவ மீட்டிங் பார்க்க சொல்லுங்கன்னு முதல்லயே சொல்லிட்டோம்னா, அவங்கள மீட்டிங் பார்க்க வச்சு, அதுக்கப்புறம் தெளிவான ஒரு கிளாரிட்டிய குடுத்து, அதுக்கப்புறம் ஓகே உங்க வீட்ல இருக்கவங்க பார்த்துட்டாங்களா? அம்மா பார்த்துட்டாங்களா? சரி ஓகே. அதுக்கப்புறம் போய் பெர்மிஷன் வாங்குறது. அது எப்படி இருக்கு? புரியுங்களா? அந்த மாரி யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராப்ளமா இருக்க போகுதுன்ற விஷயத்த அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அனலைஸ் பண்ணணும். ஒரு கேர்ள் வராங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? செக்யூரிட்டி. இது ஆன்லைன்ல பண்றோமே, இது வந்து செக்யூர்டா இருக்குமா? அதுவா இருக்குமா? அதுவா இருக்கும். இந்த பயம் தான் இருக்க போகுது ரைட்டா? அத முதல்ல தெளிவா கிளியர் பண்ணுங்க. நம்ம டீம் செக்யூர்டான டீம். இந்த அளவுக்கு ஆன்லைன்ல இருந்தாலுமே, ஒரு பெர்சன்ஸுமே வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அன்வான்டட் மெசேஜ் நம்ம டீம்க்குள்ள வர விடுறோமா? ஒரு அன்னோன் பெர்சன் யாராவது ஒருத்தர் தேவையில்லாம வந்து ஹாய், ஹலோன்னு எதனா மெசேஜ் பண்ணா சும்மா விட்டுர்றோமா? இம்மீடியேட்டா அந்த நேரம் தட்டி தூக்கி வெளிய குரூப் போட்டு வெளிய தூக்கி விசிறி அடிச்சு அந்த ஐடி நம்பர் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்ஷன் எடுத்து தள்ளி அவர இது பண்ணிறது இல்ல. அந்த செக்யூரிட்டி, அந்த செக்யூர்னஸ் நம்ம டீம்ல இருக்கிறதுனால தானே இவ்ளோ உமன்ஸ் வந்து ஆக்டிவா இது பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை வராமலா இருக்குது. வந்தா அங்க அந்தந்த செகண்ட் அந்தந்த நிமிஷத்துக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து அங்க அவர் அந்த குரூப் போட்டு இருக்க மாட்டாரு. அந்த ஐடி நம்பர் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த உமன்ஸ் விஷயத்த சேஃப்டி பொறுத்தவரைக்கும் சரவணன் செம்டி டீம் பொறுத்தவரைக்கும் சிவியர் ஆக்ஷன். அந்த நேரம் தட்டி தூக்கி வெளிய விசிறி அடிச்சுருவோம். ரைட்டா? அந்த அந்த விஷயங்களே இருக்கக்கூடாது. பிசினஸ் விஷயம் என்னவா? அதுதான். இல்ல ஒரு ஜென்ஸ் அப்ளையன்ஸ் இருக்காங்களா, ஜென்ஸ் அப்ளையன்ஸ் கிட்ட பேசுங்க. இல்ல அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் ஃபீல் இருந்தாங்கன்னா, அவங்க உங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க
அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு செக்யூர் ஃபீல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு உமன் அப்ளைன், உங்களுக்கு மேல யார் உமன் அப்ளைன் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசி, ஆமா சிஸ்டர் இந்த மாதிரி நாங்க சேஃப் அண்ட் செக்யூரா தான் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வாங்க பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு செக்யூர் ஃபீலை கொடுத்தாதான் அவங்க வருவாங்க. அதுதான விஷயம். அவங்க வீட்டுல அதுதானே பயப்படுறாங்க. அந்த ஒரு காலேஜ் கேர்ள் இருக்காங்கன்னா அதுதானே பயப்படுறாங்க. அந்த செக்யூர் ஃபீலை நம்ம கொடுக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி வர்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன வேணும், வேலைக்கு வராரா, வேலைக்கு போற ஒரு பர்சன் வராரு அப்படின்னா தெளிவா உள்ள வரும்போதே கேளுங்க, என்ன சார் வேலைக்கு போறன்ற மாதிரி சொல்றீங்க, இப்ப லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வேலைக்கெல்லாம் ரெகுலரா வந்து உங்களால வந்து பண்ண முடியுமா? ரெகுலரா வந்து வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு ஒர்க் முடிச்சுட்டு வருவீங்க? ஒர்க் முடிச்சுட்டு வந்து 6 மணிக்கு வந்துடுறீங்க. ஸோ வந்துட்டதுக்கு அப்புறம் 6 மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. அதுல அந்த டயத்துலலாம் உங்களுக்கு பண்ண முடியுமா சார்? ஏன்னா ஏற்கனவே 8 மணி நேரம் வேலைன்றீங்க, ஏதோ மெக்கானிக்கல் கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி சொல்றீங்க, கஷ்டமா இருக்குமே சார், அதெல்லாம் வந்து அடிஷனல் ஒர்க் பண்ணீங்கன்னா கஷ்டமா இருக்குமே சார், பண்ண முடியுமா எதுன்னு கேட்டா, இல்ல சார் நான் பண்ணுவேன், அடிஷனலா 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சில விஷயங்கள் அவர் வாயில இருந்து வார்த்தையில சொல்லிட்டாரா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏன் காரணம் சொல்ல போறாரு? அண்ட் இன்னொரு விஷயம் அவர் தெளிவா சொல்லுங்க. எவ்வளவு டயர்டா கஷ்டப்பட்டு வந்து அவர் வேலை பார்த்து முடிச்சுட்டு வந்து அடிஷனல் இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, அவரால அவ்வளவு கம்ஃபர்டபுளா இந்த பிசினஸ் செய்ய முடியும். என்ன பண்ண போறாரு? வேலையை முடிச்சுட்டு வந்து டயர்டா வந்து படுத்துக்கிட்டு என்ன பண்ண போறாரு? செல்லுல எடுத்துட்டு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க போறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போனை போட்டு கதை அடிக்க போறாரு. Facebook, WhatsApp, Twitter, ஷேர், Instagramல அப்புறம் யாருன்னா போட்டோ போட்டிருந்தாங்கன்னா அதை உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்க போறாரு. ரைட்டா? இங்க வெஸ்டேஜுக்கு மட்டும் என்ன பண்ண போறோம்? வந்தோடனே வந்து சார் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு, டயர்ட் ஆயிட்டு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பெட்ல போய் படுத்துக்கங்க சார். படுத்துக்கிட்டு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நம்ம டீம் மீட்டிங்ல ஜாயின் ஆயிக்கோங்க சார். இல்ல கம்பெனி மீட்டிங்ஸ் என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்கோ, நம்மளோட இந்த மீட்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஜாயின் ஆயிக்கோங்க சார். யூடியூப்ல வெஸ்டேஜ் பத்தி வீடியோ பாருங்க சார். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா அதையே தானே வெஸ்டேஜுக்கு பேச போறோம். எப்படி இருக்கா, என்னடா இருக்கா, எப்படி போயிட்டு இருக்கு, உனக்கு விஷயம் எப்படி மணி எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ற, லாக்டவுன் டயத்துல என்ன பண்ற, ஏது பண்ற, அதையே தானே வெஸ்டேஜ்ல சேரலாம் சேர்ந்தாலும் சேராட்டியும் இதே கொரோனா கதை எப்படா வந்து பணத்தை மேனேஜ் பண்ற, எப்படா உன்னால வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியுது, இதே புலம்பல் தானே ஃப்ரெண்ட் கிட்ட. அதைத்தானே வெஸ்டேஜுக்கு பண்ண சொல்றோம். அதே விஷயத்த தான் ஃபோன் பேச போறீங்க, பேசுங்க. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? வேலை டைம் இருக்கு சார், பிஸி எல்லா பிஸி எல்லாம் இல்ல சார். ஜஸ்ட் ஃபோன் கால், வாட்ஸ்அப் சாட் இதெல்லாம் செல்ல நோண்டாமலாம் யாரும் இல்ல. ரைட்டா? அண்ட் வந்து அதேதான் Facebook, WhatsApp, ஷேர்ல கமெண்ட் போடுறது. அதே தானே இதுல பண்ண போறோம், வெஸ்டேஜுக்கு பண்ண போறோம். ஈஸியா பண்ணலாம். என்ன சொல்றது, சரத்குமார் சொல்ற மாதிரி முதலாளி கூட உட்கார்ந்து தான் வேலை பார்ப்பாரு, நான் கூட படுத்துக்கிட்டு தான் வேலை பார்ப்பேன்ற கதையா நம்ம எல்லாம் படுத்துக்கிட்டு வேலை பார்த்துருக்கோம். ரைட்டா? இதை விட கம்ஃபர்டபுளான ஒரு செக்யூர்டான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் வந்து நமக்கு கிடைக்க போறது இல்ல. ரைட்டா? பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு அது இல்லாம ஆன்லைன்ல பார்ட் டைமா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம, எந்த ரிஸ்க்குமே இல்லாம, எந்த லாஸுமே இல்லாம, எந்த எக்ஸ்பிளனேஷன். நீங்க போய் மீட்டிங் எடுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் மீட்டிங் எடுக்கிறீங்களா? செகண்ட் லெவல் மீட்டிங் எடுக்கிறீங்களா? தேர்ட் லெவல் எடுக்கிறீங்களா? பிளான் எடுக்கிறீங்களா? ப்ராடக்ட் எடுக்கிறீங்களா? எந்த ட்ரைனிங் நம்ம எடுக்க போறோம்? ஒண்ணும் கிடையாது. எல்லாமே லீடர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. பாருங்கன்னு சொல்றது ஒரு வேலையா? பாருங்கன்னு சொல்றது ஒரு வேலையா? சோ அது எப்படி பார்க்க சொல்லணும், எப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அந்த ஆட்களுக்கு ஏத்த மாதிரி பார்க்க சொல்லணும். காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஏத்த மாதிரி பார்க்க சொல்லுங்க, ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஏத்த மாதிரி பார்க்க சொல்லுங்க. சோ அந்தந்த ஆட்களுக்கு ஏத்த மாதிரி சரி உங்க கம்ஃபர்டபுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் கொண்டு வாங்க. ரைட்டா? பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் இருக்கணும். சார் நீங்க பேசுறீங்க அப்படின்னா, சார் நீங்க வந்து எந்த ஊர் சார்? சோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஒரு பாண்டிங். என்ன பாண்டிங்? சோ சார் நீங்க திருச்சியா சார்? சோ நானும் திருச்சி. சோ நீங்க வந்து என்ன சார் மெக்கானிக்கலா? சோ நானும் மெக்கானிக் சார். சார் மேடம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? ஆமா மேடம் நானும் ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க 2 குழந்தைகளை வச்சிருக்கீங்க? ஆமா மேடம் நானும் குழந்தைகளை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீட்ல ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாரா? சோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்குலாம் சப்போர்ட்டே பண்றது இல்ல மேடம். சோ எனக்கு சப்போர்ட்டே பண்றது இல்ல மேடம். எங்க அப்பா விடுறது இல்ல. சோ இந்த மாதிரி நான் வந்து அடுத்து இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கணும். ரைட்டா? அடுத்த முறை கால் பண்ணும்போது நம்மள போலவே ஒரு ஆளு பண்றாரு, மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு, சோ பண்றாங்க. அப்போ நீங்க ஒரு ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா சொல்லிக்கோங்க. என் டீம்ல கூட எக்கச்சக்கமா வந்து வுமன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பண்ணுங்க மேடம். ஏதாவது ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுங்க. அடுத்த முறை கால் பண்ணும்போது, ஓகே நம்மள போல ஒரு ஃப்ரெண்டு ஒரு நல்ல பாண்டிங்கோட பேசினாரு. அடுத்த முறை அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி அடுத்தடுத்து பேசினா மட்டும் தான் உங்களால அங்க சக்சஸ் பண்ண முடியும். சும்மா ஏதோ எழுதி கொடுத்தாங்க, வரவங்கள்ட்ட 10 கேள்வி கேட்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லார்ட்டையும் அதே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. வேலை பாப்பியா? உடனே பர்ச்சேஸ் பண்ணுவியா? உடனே ஐடியா போட்டுமா? பர்ச்சேஸ் பண்றீங்களா? ஐடி போட்டுமா? பர்ச்சேஸ் பண்ணீங்களா? ஐடி போட்டுமானா அப்ப எங்க நிப்பாரு ஆளு? அதோட நிக்க மாட்டார். ரைட்டா? ஒரு நல்ல பிசினஸ் கிடைச்சிருக்கு, நம்ம இது நல்ல ஒரு டீமுக்குள்ள வந்திருக்கோம், அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஃபீல கொடுத்தா தானே அடுத்தடுத்த பர்சன்ஸ் வருவாங்க. ரைட்டா? ஏன்னா ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டுங்களா? நேர்ல பார்த்து இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு மீட்டிங் நேர்ல பார்த்து பாக்குற ஆளு நம்ம கூடவே தான் பஸ்ல வந்திருப்பாரு. நீங்க பஸ் பிடிச்சு கூட்டு போயிருப்பீங்க. வந்ததுக்கு அப்புறம் கை கொடுத்து ஷேக் பண்ணி மீட்டிங்ல நேர்ல உட்கார வச்சு பண்ணிருப்பீங்க. வெளியே உட்காந்து டீ குடிச்சிருப்பீங்க. ஒண்ணா சேர்ந்து டீ குடிச்சிட்டு கிளம்பும்போது போலாம் சார், நைட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு கூட கிளம்பி போவீங்க. அந்த மாதிரி எதனா பண்ணிட்டு இருக்குமா? கிடையாது. அப்ப எப்படி அந்த பாண்டிங் நமக்குள்ள வரும்? ரைட்டா? அப்ப முகம் பார்க்காத ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னா நமக்குள்ள ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால இங்க சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ வந்து அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ரோச்சுக்கு அப்புறம் நீங்க மீட்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல டீமுக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? சோ அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் அவங்க பாக்குறாங்க அப்படின்னாலே நம்ம டீமோட ட்ரைனிங்ஸ் மாதிரி எங்க இருக்கு சொல்லுங்க? எல்லாருமே என்ன சொல்றாங்க? ட்ரைனிங் தான் சார் சொத்து, ட்ரைனிங் தான் சார் அசட்டு. அந்த ட்ரைனிங்கை பார்க்க வச்சுதான் அடுத்தடுத்து எல்லாருமே வளர்ந்துட்டு இருக்காங்க. ரைட்டா? நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த மீட்டிங் கூப்பிடும்போது எப்படி வரணும்?
ப்ரோ இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு பாத்துலாமா அப்படின்னா வாங்க ப்ரோ பாத்துலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சிஸ்டர் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு 7:30 மணிக்கு பாத்துலாமா வாங்க சிஸ்டர் பாத்துலாம் அப்படி இருக்கணும். மீட்டிங் கூப்பிடுறது போட்ட பண்ணிட்டாண்டா போன் சும்மா மீட்டிங் 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 இந்த மாதிரி மைண்ட் செட்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டவுன்லைன் நம்ம வந்து கான்டாக்ட் பண்றது ஒரு அப்ரோச் பண்றது கிடையாது. ரைட்டா அந்த பாண்டிங் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ஸோ வரவங்களை ஜஸ்ட் ஒரு 30 பிவியா பாக்காதீங்க. ரைட்டா அதுக்கு இல்ல அந்த மாதிரி டீமுக்குள்ள நம்ம இல்ல. ரைட்டா வர்ற பர்சன்ஸ் எல்லாமே நமக்கு லைஃப் லாங் அந்த பர்சன் கிட்ட தான் நமக்கு வந்து அவர் தான் நமக்கு நம்மள பிரான்ச் டைரக்டர் ஆக்க போறாரு. அவர் தான் நமக்கு வந்து அவர் டைரக்டர் ஆக்கணும். நம்ம தான் வந்து நமக்கு பிசினஸ் பில்டிங் போனஸ் கிடைக்க போகுது. அவர் அடுத்தடுத்து அவருக்கு கீழே 3 டேரக்டர் 4 டேரக்டர் கொண்டு வந்தா நமக்கு எல்ஓபி கிடைக்க போகுது. அப்புறம் இன்னொரு டேரக்டர் கொண்டு வந்தா அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? டிராவல் ஃபண்ட் கிடைக்க போகுது. அடுத்து 3 பேரை சம்பாதிக்க வச்சோம் அப்படின்னா கார் ஃபண்ட் கிடைக்க போகுது. அடுத்து 4 பேரை சம்பாதிக்க வச்சு டிராவல் ஃபண்ட் டைமண்ட் ட்ரிப்புக்கு அது இதுன்னு கிரவுண்ட் டேரக்டர் ஆக்க வச்சு ஹவுஸ் ஃபண்ட் 6 பேரை சம்பாதிக்க வச்சு அடுத்தடுத்த லீடர் அதுல ஒரு ஆளா வந்து அவரை லைஃப் லாங் வந்து நமக்கு அசட்டா ஒரு லைஃப் லாங் நம்மள வந்து தலைமுறைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு பர்சனா நம்ம பார்க்கணும். ரைட்டா அவரு ஒரு சின்ன ஏஜா இருக்கிறாரு அப்படின்னா அடுத்து அவர் நம்ம என் பையனோட டவுன்லைனா வரப்போறாருப்பா. அந்த மாதிரி லைஃப் லாங் அடுத்த ஜெனரேஷன் 3 தலைமுறைக்கு நம்ம கம்பெனி இன்கம் கொடுத்துருக்கு. ரைட்டா உங்க டவுன்லைன் மட்டும் தான் அவரு உங்க பையனுக்கும் டவுன்லைன் வரப்போறாரு. அவர் பையன் உங்க பையனுக்கு டவுன்லைனா வரப்போறாரு. ரைட்டா அந்த மாதிரி லைஃப் லாங் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸா பாருங்க. ஜஸ்ட் சும்மா வந்து உள்ள வந்தாரா ஆசை வார்த்தை காமிச்சோம் 30 ரூபாய் வாங்க வச்சோமா அதுக்கா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது. ரைட்டா அந்த பாண்டிங்கை கிரியேட் பண்ணுங்க. டீமோட அந்த சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். ரைட்டா சப்போர்ட்டை பயன்படுத்தி வச்சு நம்ம டீம் மீட்டிங்ஸ் அடுத்து பார்க்க வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேல என்ன தேவைப்படுது? அவரா புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் எடுத்து பண்ண போறாரு. கழுத்தை பிடிச்சி நீங்க வெளியே தள்ளினாலும் அவங்க வந்து வெளியே போறது. ரைட்டா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேச வேண்டிய விஷயம். ரைட்டா அந்த விஷயம் தான் மிஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சரவணன் சார். தேங்க்யூ பிரபாகரன். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, சோசியல் மீடியாவை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே அவங்களுக்கு வெஸ்டேஜ் தெரியும்.